போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் சசிகலா ஆலோசனை மேற்கொள்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. இன்று சசிகலா முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பட்சத்தில் எங்கு களமிறங்குவார்? தகவல்கள் என்ன சொல்கிறது? வணக்கம். இன்று சசிகலா தனது ஆதரவாளர்களோடு போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இதில் வரக்கூடிய தேர்தலில் கட்சி தொடங்கி தேர்தலில் களம் காண்பது தொடர்பாக அந்த ஆலோசனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட சசிகலா ஆதரவாளர்களோடு சந்தித்து ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார். அதன் முடிவில் புதிதாக கட்சி தொடங்கி தேர்தலில் இறங்குவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. மேலும் ஜெயலலிதாவினுடைய அந்த பிறந்தநாள் வருவதற்குள் அந்த முடிவானது எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலும் கூட கிடைத்திருந்தது. இதற்கிடையே தான் தற்பொழுது அடுத்தடுத்த கட்டமாக தீவிர ஆலோசனையை சசிகலா மேற்கொண்டு வருகிறார். இதற்கிடையே இன்று மாலை 3 மணிக்கு இந்த ஆலோசனை நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் சில தகவல் அறிந்த வட்டாரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது என்ன அப்படின்னா, சசிகலா என்டிஏ தரப்பில் இருந்து யாரும் அவருக்கு அழைப்பு கொடுக்கவில்லை, யாரும் அவரோடு பேசவில்லை. எனவே புதிதாக ஒரு கட்சியை தொடங்குவது அல்லது ஏற்கனவே அவரினுடைய சகோதரன் வைத்திருக்கக்கூடிய அண்ணா திராவிடம் என்ற ஒரு கட்சியை அதை புதுப்பித்து அதை ரினியூவல் செய்து அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை மேலும் கொண்டு வந்து அதனை களத்தில் இறக்குவதா, யார் யாரெல்லாம் போட்டியிட விரும்புகிறார்கள், இது போன்ற ஆலோசனைகளை சசிகலா மேற்கொண்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் என்பது கிடைத்திருக்கிறது. முக்கியமாக தற்பொழுது தேர்தலுக்கு இன்னும் முழுதாக ஒரு 2 மாதம் கூட இல்லை. இதற்கிடையே புதிதாக ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சியை களத்தில் இறக்கினால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், அதற்கு ஒரு கட்டமைப்பு என்பது இருக்குமா? ஏனென்றால் தேர்தலில் போட்டியிடுவது என்பது அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் கட்சியாக தொடங்கக்கூடிய பட்சத்துல அந்த கட்டமைப்புகள் எல்லாம் இருக்க வேண்டும். எனவே இது போன்ற நிறைய சவால்கள் இருக்கக்கூடிய நேரத்துல சசிகலாவினுடைய பிரதான நோக்கம் என்பது தென் மாவட்டங்களை குறிவைப்பதுதான். தென் மாவட்டங்களில் குறிவைத்து அங்கே அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பது, முக்கியமாக தன்னுடைய சமூகம் முக்குளத்தோர் சமூகம் அதிகம் உள்ள இடங்களை குறிவைத்து அந்த வாக்குகளை பிரிப்பதுதான் அவரினுடைய நோக்கமாக இருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அமமுகவினுடைய வாக்குகளை தான் பெரும்பாலும் பிரிப்பார். ஏனென்றால் நமக்கு தெரியும், டிடிவி சசிகலா ஆரம்பத்திலிருந்தே ஒன்றாக தான் இருந்தார்கள். தற்போது என்டிஏ கூட்டணியில் அமமுக இணைந்த நிலையில டிடிவி தினகரன் மீது சசிகலா அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது.